குட் ஈவினிங் guys, கேக்குதா? ஓகே. இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் செஷன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? உள்ள மெயின் போஸ்ட் போடுவோம்ல, அந்த ஃப்ரேம் இது பண்ண போறோம். இதோட ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் கொடுக்க போறோம். நான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து லோகோ ஆட் பண்றது ஆல்ரெடி தெரியும், இமேஜ் உள்ள ஃபிக்ஸ் பண்றது தெரியும். அது நீங்க என் கூட மேட்ச் பண்ண முடியும்னா பண்ணிடுங்க, ஆர் நீங்க வந்து இது முடிச்சுட்டு செஷனுக்கு அப்புறம் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் இன்னைக்கு கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃப்ரேம்குள்ளே இப்போ நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ வரணும் இல்லையா? அதுக்கு நம்மளோட அந்த போஸ்டோட மெயின் ஃப்ரேம் கிரியேட் பண்ணி இன்னொரு ஃப்ரேம் உள்ள வரைய போகிறோம். வித் என்னது 430 வித். ஓகேவா? வித் வந்து 430. ஹைட்டு நம்மளோட என்ன ஹைட் வேணுமோ போஸ்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா இதான் நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் இடம் வேணும் இல்லையா? நம்மளுக்கு கமெண்ட்டுக்கு ஹார்ட் ஐகான் வேணும், லைக் பை அண்ட் போஸ்ட் ஆன டேட் வேணும். ஸோ இந்த இடத்துல நம்மளால ஐகான்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும், டெக்ஸ்ட் வைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மெயின் ஃப்ரேமை கிளிக் பண்ணி கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். மெயின் ஃப்ரேமை கீழே டிஸ்டன்ஸ் ட்ராக் பண்ணிக்கிறேன். புதுசாக போட்ட ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். என்ன இமேஜ் வேணாலும் இருக்கலாம், ரேண்டமாக ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, போஸ்ட் வந்து வந்துருச்சு. அடுத்து என்ன ஐகான் இருக்கு? ஹார்ட் ஐகான் இருக்கா? ஹார்ட் ஐகான் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்தோம், அதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட இந்த ஃப்ரேம்ல பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வைக்கணும். பட் நமக்கு ஹார்ட் கிளிக் பண்ணா என்ன ஆகணும், ஹார்ட் வந்து ஃபில் ஆகும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து சப்மிட் பட்டனுக்கு சப்மிட்டிங்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணோம்ல, சேம் அதே தான் பண்ண போறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளோட ஹார்ட் ஐக்கானை டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம மாஸ்கிங் பார்த்தோமா, ரெக்டாங்கிள மேலே வரைவோம். ஒரு ரெக்டாங்கிள் மேலே வரைஞ்சு அதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், ரெட் கொடுக்கணுமா? ஓகேவா? ரெட் கொடுத்துட்டு ரெண்டு எலமெண்ட்டும் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி மாஸ்க் பண்ணிடுறேன். ஆனா வந்து எனக்கு வந்து அவுட்லைன் மட்டும் ஃபில் ஆகுது, ஏன்னா இது பிஎன்ஜி. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து மேலே வந்து ட்ரா பண்ணிக்கலாம் பென் டூல்ல. ஓகேவா? ஹார்ட் வந்து ஒரே ஒரு நிமிஷம். நீங்க அந்த இமேஜ் மட்டும் அது வரைக்கும் ஆட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இது ஒர்க் ஆகுதான்னு மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே கேஸ், நம்ம ஹார்ட் வந்து பென் டூல்ல தான் போடணும்.
ரெக்டாங்கிள் வந்து ஒர்க் ஆகல. ஓகேவா? இல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஐகான்ஸ் 8ல வந்து இதே ஹார்ட் எடுத்திருப்போம்ல, அதுல நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்து எடுத்தோமா, அந்த ஹார்ட்ல போய் நீங்க ஃபில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நீங்க இந்த மாதிரி டிரா பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் நம்மளோட ஐகான்ஸ் 8 வெப்சைட் போய் ஐகான்ஸ் 8 வெப்சைட் போய் இதுல நம்ம ஹார்ட் எங்க இருக்கு? இதானே நம்ம எடுத்த ஹார்ட். ஆமா. இதோட கலர் உள்ள போய் நமக்கு என்ன கலர் வேணும்? ரெட் கலர் வேணுமா? ரெட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபில்டு வந்து நமக்கு கீழே இருக்கு. கலர் வந்து ரெட் கலர் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். பிஎன்ஜி ஃபார்மேட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட்டோட சைஸுக்கு இந்த ஹார்ட்டை வந்து ரீசைஸ் பண்ணும் சேம் சைஸ்க்கு. ஸோ இங்க என்ன இருக்கு? 26 26. இதுவும் சேம் சைஸ்ல வேணும். டன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டையும் காம்போனண்டா மாத்த போறோம். அதாவது இந்த ஹார்ட்டை நம்மளோட போஸ்ட்ல வரும்போது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹார்ட் வந்து ஃபில் ஆகுற மாதிரி. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி சென்டர்ல டாப்ல சென்டர்ல காம்போனன்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுல உள்ள டிராப் டவுனை கிளிக் பண்ணி கிரியேட் காம்போனன்ட் செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு காம்போனண்டா மாறிடும். இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் 6:12க்கு நெக்ஸ்ட் ஒன் ப்ரோட்டோடைப்பிங் போயிடலாம். லைக் நீங்க ஆல்ரெடி ஐகான்ஸ் 8ல போய் எடுத்திருப்பீங்க. அதே இதை நம்ம ஃபில் பண்ணி எடுக்க போறோம். நீங்க ஐகான்ஸ் 8ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழே ஃபில்டு இருக்கு, அவுட்லைன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் வச்சு இருக்கும், பிளட் இருக்கும், லைக் ஃபில்டு உள்ள வந்து டபுள் டோன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க கீழே என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க நேற்றுக்குள்ள ஹார்ட்டை வந்து எந்த ஹார்ட் எடுத்தேன்னு தெரியலன்னா நீங்க புதுசா ஏதாவது ஒரு ஹார்ட் போய் ரெண்டு இதை வச்சு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வச்சு காப்பி பேஸ்ட், தென் வந்து அதே இதுல வந்து கீழே வந்து ஃபில்டு ஹார்ட்ல போய் ரெட் கலர் ஹார்ட் எடுத்து இதுல காப்பி பண்ணி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்ல பேஸ்ட் பண்ணிருங்க. இதுல இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சிட்டீங்களா? கைஸ் முடிச்சிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா அன்மியூட் பண்ணி ஆர் சாட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே டன். முடிச்சாச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை கிளிக் பண்ணா நமக்கு கலர் மாறணும். கரெக்டா? அப்போ கிளிக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். ப்ரோட்டோடைப் எங்க இருக்கும்? நம்மளோட ரைட் சைட் டாப்ல டிசைன் அதுக்கிட்ட ப்ரோட்டோடைப்னு ஒன்று இருக்கும். அதுல ப்ரோட்டோடைப்பை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ப்ரோட்டோடைப்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எலமெண்ட் செலக்ட் பண்ணா அந்த ப்ளூ டாட் தெரியும். அதுல வந்து பிளஸ் இதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி
கீழே இருக்க காம்போனன்ட்ல சென்ட் பண்றோம். அப்ப என்ன இருக்கு இதுல பாத்துக்கோங்க, நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆன் கிளிக் செலக்ட் ஆயிருக்கணும். சேஞ்ச் டுனா மாறுறது, அது மாதிரி அது பேக் இருக்கும், வேரியபிள் செட் பண்றது, ஓவர்லே அதெல்லாம் இருக்கும். ஸோ சேஞ்ச் டு இந்த காம்போனன்ட்டோட வேரியபிள்ல இருந்து இன்னொரு வேரியபிள் மாறுது. ஓகேவா? எந்த இதுக்கு போகுது? இமேஜ் 3க்கு போகுது. இது வந்து இமேஜ் 1, கீழே இருக்கிறது இமேஜ் 3. இமேஜ் 3க்கு மாறுது. எப்படி மாறுது? இன்ஸ்டன்ட்டா மாறுது. ஓகேவா? அதே மாதிரி நான் இதை திரும்ப கிளிக் பண்ணாலும் என்ன போடணும்? மேலே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ப்ரோட்டோடைப் டிராக் பண்ணி செகண்ட் எலிமெண்ட்க்கு வைக்கிறேன். செகண்ட் எலிமெண்ட்ல சேம், ஏன்னா எனக்கு திரும்ப வந்து ஃபில்டு ஹார்ட்டை கிளிக் பண்ணாலும் என்ன ஆகணும்? ஹார்ட் வந்து நம்ம ஃபில் அதாவது அன்லைக் பண்ண மாதிரி மாறும். ஸோ இந்த சைட்ல இருந்து ஒரு ப்ரோட்டோடைப் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இது பண்றேன். இதை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாமா? லைக் பட்டன். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நான் ஆசெட்ஸ் போய் என்னோட லைக் பட்டன் இருக்கா, டிராக் பண்ணி என்னோட ஃப்ரேம்ல வச்சுக்கிறேன். ஃப்ரேம்ல எக்ஸாக்டா எனக்கு எந்த பொசிஷன்ல வேணுமோ அங்க வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? கமெண்ட். கமெண்ட்டுக்கும் சேம் தான். நம்மளோட கமெண்ட்ல இருக்கிறத எடுத்துக்கலாம். நம்ம இங்க இருக்கிற ஆல்ரெடி சாட் செஷனுக்கு இருக்கும்ல, அதே இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சாட்டுக்கு உள்ளது காப்பி பண்ணி நம்மளோட இமேஜ்ல வந்து போஸ்ட்ல வந்து பிளேஸ் பண்றோம். ஓகேவா? இது முடிஞ்சு. அடுத்து என்ன இருக்கு? சென்ட் ஐகான். இது வந்து உங்களுக்கு இருக்கிறது ஆக்வர்டா தெரியுதுன்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து உள்ள இது பண்ணி அதோட அதை மட்டும் ஒயிட் ஃபுல்லா மாத்திருங்க. டிசைன்ங்கிறது நம்ம பண்றதுதான். ஓகேவா? இது குரூப் பண்ணிட்டீங்கன்னா சாட் பாக்ஸ் ரெடி. சாட் பாக்ஸ் ரெடி. அடுத்து என்ன இருக்கு? இது வேணா ஃபிளிப் பண்ணிடலாம். ஃபிளிப் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹரிசாண்டல் ஃபிளிப்னு இருக்கும். ஹரிசாண்டல் ஃபிளிப் பண்ணீங்கன்னா இந்த சைட்ல மாறி. நெக்ஸ்ட் ஒன் வந்து சென்ட். சென்ட் ஐகான் சேம். நம்மளோட ஐகான்ஸ்ல போய் சென்ட்னு சர்ச் பண்ணோம்னா வந்துருச்சா? இதுல நம்ம ஏதாவது ஒண்ணு காப்பி பண்ணி, என்ன கலர் வேணும் நமக்கு? அவுட்லைன் பிளாக் மட்டும் இருக்கிற மாதிரி வேணும். அவுட்லைன் பிளாக். ஓகேவா? இதை இப்போ வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்ல காப்பி பண்ணி நம்மளோட ஃப்ரேம்ல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம ரீசைஸ் பண்ணுவோம். ஏதாவது டவுட் சாட் செக்ஷன்ல போட்டிருக்கீங்களா? ஓகே, இல்ல முடிஞ்சுதா? இப்போ சென்ட் பட்டன் ரெடி, சாட் ரெடி, ஹார்ட் ஐகானும் ரெடி. இது அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? புக் மார்க் இருக்கு லெஃப்ட்ல, சாரி ரைட்ல. புக் மார்க் வந்து நமக்கு பட்டன் இல்லையா? ஸோ புக் மார்க்கே நம்ம வந்து காம்போனண்டா கிரியேட் பண்ண போறோம். நமக்கு ஐகான்ஸ் இல்லை, நீங்க வேற ஏதாவது ஐகான் யூஸ் பண்ண பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேன், பென் டூல்ல வச்சு புக் மார்க் வரைஞ்சுக்கிறேன். இல்ல நான் உங்களுக்கு ஈஸியான வே சொல்றேன். ரெக்டாங்கிள் இருக்கா, ரெக்டாங்கிள் எடுத்து அதே ஷேப்ல ஒன்று போட்டுக்கோங்க. அந்த ரெக்டாங்கிளை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ல 4 டாட் வரும். அதுக்கப்புறம் நீங்க டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பென் டூல் இருக்கும். அதை எடுத்துட்டு சென்டர்ல ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு திரும்ப நம்மளோட மூவ் டூல் இருக்குல்ல, ஹேண்ட் மூவ் டூலுக்கு மாறிட்டு உள்ள இது பண்ணீங்கன்னா புக் மார்க் ரெடி.
அதில் உள்ள ஃபில்லை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணோம்னா முடிஞ்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? புக் மார்க் பண்ணது பென் டூல், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பென் டூல் வச்சே நம்ம புக் மார்க் ரெடி பண்ணுறோம். ஸோ ஹைட்டு சேம் இடத்துல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இது வரைக்கும் ஓகேவா? புக் மார்க்கை நம்ம காம்போனண்ட்டாக மாற்றணுமா? புக் மார்க்கை அதை டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரோக் ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்லில் பிளாக் கலரில் ஆகுமா புக் மார்க் வச்சோன்னா? இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி டாப்பில் கிரியேட் காம்போனன்ட் செட் கிரியேட் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரோட்டோடைப்க்கு ஸ்விட்ச் ஆகி, இது மோடு டிசைன் மோட், ப்ரோட்டோடைப் மோட். ப்ரோட்டோடைப் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகி புக் மார்க்கோட ஐகான் கிளிக் பண்ணால் புக் மார்க் ஃபில் ஆகும். ஃபில் ஆனதை கிளிக் பண்ணால் புக் மார்க் வந்து சேவ் ஆனது அன்சேவ் ஆகும். இதை வந்து நம்ம புக் மார்க் ஓகே புக் மார்க்குன்னு சேவ் பண்ணுறோம். ஆசெட்ஸில் போய் புக் மார்க்கை இருந்து எடுத்து நம்ம வைக்கணும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வைக்கிறோம். முடிச்சிட்டிங்களா இது வரைக்கும்? முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃப்ரேமை வந்து உள்ள வச்சு லாகின் பேஜ்ல இருந்து திரும்ப ப்ரோட்டோடைப் பண்ணணும். சாரி, நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போய் தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் இதை எப்படி ஆக்சஸ் கொடுத்து ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டினேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து டாஸ்க் மாதிரி அசைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கன்ஃபார்மாக தெரில. அந்த இதை முடிச்சு நீங்கள் வந்து உங்களோட டிசைனை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ரஷ்ஷாக போகிறேன். ஓகேவா? முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஆர் எப்பவும் போல் சாட் செஷனில் போட்டுருங்க. கைஸ் எந்த டவுட்டும் இல்லையா? ஏன் ரொம்ப வேகமாக வேற போனேன். காம்போனன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சைடாக எடுத்து வச்சிடலாமா? மேலே இருக்கட்டும். முடிச்சிட்டிங்களா? என்ன கேக்குதா நான் பேசுறது? ஹலோ ஸ்லோவா போகணுமா? கேக்குது. ஓகே, தேங்க்யூ செல்வா.
கைஸ் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. காம்போனன்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட் செக்ஷன்ல போடுங்க, திரும்ப வேணாலும் சொல்றேன். மற்றதெல்லாம் நம்ம நார்மலா டிசைன் பண்ணலாம். ஐகான் சைட்ல இருந்து ஐகான் எடுக்கிறோம், உள்ள பிளேஸ் பண்றோம். ப்ரோட்டோடைப்ல வந்து காம்போனண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டை கிளிக் பண்ணா செகண்ட் வேரியன்ட் மாறணும். சேம் செகண்ட் வேரியண்ட்டை கிளிக் பண்ணா நமக்கு மேல இருக்க வேரியன்ட் வரணும். இதை நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம எப்படி ப்ளே பண்ணுவோம்? ரைட் சைட்ல இருந்து ரெண்டாவது பட்டன் வந்து ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அதுல ட்ராப் டவுனை கிளிக் பண்ணோம்னா ப்ரிவியூன்னு இருக்கும். ப்ரிவியூ கிளிக் பண்ணோம்னா வரும். நம்ம அதோட ஹார்ட் பட்டனும் புக் மார்க் பட்டனும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். வந்துருச்சா நம்மளோட போஸ்டர்? தெரியுதா உங்களுக்கு? ஹார்ட் பட்டன் ஃபில் ஆகுது, புக் மார்க் வருது. திரும்ப புக் மார்க் கிளிக் பண்ற போயிட்டு ஹார்ட்டை கிளிக் பண்ணாலும் போயிருச்சு. இதுதான் நம்மளோட போஸ்ட். கைஸ் இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? போலாமா அடுத்தது? அடுத்து வந்து நம்ம கீழே உள்ளதை முடிச்சவங்க வேணா இதை டிசைன் பண்ணிடுங்க. அந்த லைக்டு பை அண்ட் அதர்ஸ் அது வரணும். கீழே டேட். $625க்கு நம்ம கீழே உள்ளதை டிசைன் பண்ணிடலாம். அக்கா நம்ம கேக்கலடா? நம்ம வெளியில காம்போனன்ட்ல ப்ரோட்டோடைப் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் ஃப்ரேம்குள்ள கொண்டு வரணும்னா அசஸ்க்கு போய் தான் கொண்டு வரணும். இல்ல இல்ல இல்ல, நீங்க நான் உங்களுக்கு வந்து இப்போ பேசிக்ஸ்னால அசெட்ஸ்ல போய் எடுக்க சொன்னேன். நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம காம்போனன்ட் இருக்கா, காம்போனன்ட்ல ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து ஆல்ட் பிரஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணுவோம்ல, ஆல்ட் கிளிக் எலிமெண்ட் இது பண்ணி, ஆமா அப்படி டூப்ளிகேட் பண்ணாலே நமக்கு வந்துடும். சேமா தான் இருக்கும் பட்டனும். ஃப்ரேம் பின்னாடி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே ஒண்ணுதான். உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குமேங்கிறதுக்காக நான் ஆசெட்ஸ்ல இருந்து எடுக்க சொன்னேன். ஓகேவா? நம்ம அந்த காம்போனன்ட்ல இருந்தே காப்பி பண்ணி போட்டாலும் அதே தானே வரும். காப்பி பேஸ்ட் பண்ணோம்னாலும் காப்பி பேஸ்ட் பண்ணா உள்ள வேரியன்ட்குள்ள இதாகும். நான் உங்களுக்கு வேணா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க காப்பி அண்ட் டிராக் பண்ண, ஆமா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் வரும். நம்ம ஆல்ட் வச்சு டூப்ளிகேட் பண்ணி டிராக் பண்ணி எடுப்போம்ல, அப்படி எடுத்தாலும் வரும். ஓகேக்கா. गाइस नेक्स्ट ஒன் போமா? ஓகே ஒன்று பண்ணலாம். நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். கீழே டெக்ஸ்ட் போடுறது, இமேஜ் வைக்கிறது. என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரேமை நம்மளோட மெயின் ஃப்ரேம்குள்ள ஆட் பண்ணிட்டு எந்த பொசிஷன் சென்டர் அலைன் பண்ணிட்டு எந்த பொசிஷன்ல வேணுமோ வச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடலாமா? நமக்கு லேட் டைம் இல்லை. டைம் இருந்ததுன்னா முடிச்சுட்டு இந்த இதை கீழே உள்ளதையும் முடிச்சிடலாம். ஓகேவா? இங்க வந்து நமக்கு எலமெண்ட்ஸ் வரும். கீழே அடுத்து நமக்கு என்ன இருக்கு? ஹோம் பட்டன் இருக்கு, சர்ச், ரீல்ஸ், ஸ்டோர் அண்ட் ப்ரொஃபைல். அதையும் நம்ம ஐகான் சைட்ல இருந்தே எடுத்து வந்துடலாம். ஹோம் பட்டன், ஹோம் நமக்கு ஃபில்டா வேணும். இது எடுத்துக்கலாமா? போய் காப்பி ஆஸ் பிஎன்ஜி கொடுத்துரும். இதுல உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ஒரு கீழே ஒரு எஃபெக்ட் மாதிரி தெரியும். அது வந்து போஸ்ட் கீழே இருந்து தெரியாது. கீழே இருக்கிற நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஆப்ஷன்ஸ்ல மேல ஒரு எஃபெக்ட் வரும். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், அதுல ஒரு ஃப்ரேம் ஆர் ரெக்டாங்கிள் போடணும். நம்ம அதுல ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம உள்ள ஃப்ரேம் போட போறோம். வித் வந்து நமக்கு தெரியும்.
ஏன்னா நம்மளோட மெயின் ஸ்க்ரீனோட வித் தான் கீழேயும் வரணும். 430 வித் சென்டரா அலைன் பண்ணிட்டு பாட்டமா அலைன் பண்றேன். எக்ஸாக்ட் பாட்டம் தான் வந்துடும். இதுல நான் நம்மளோட ஹோம் பட்டனை பிளேஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணி வச்சுறேன். ஓகேவா? வச்சுட்டு நம்மளோட டிராப் ஷேடோ எஃபெக்ட் எப்படி கொண்டு வரணும் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஒரு நிமிஷம். டிராப் ஷேடோ எஃபெக்ட் எப்படி கொண்டு வருவோம்? எஃபெக்ட் சைடில் டூல்ஸில் எஃபெக்ட்டுக்கு போய் நம்ம ரெக்டாங்கிள் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸில் கொடுத்தோம்னா டிராப் ஷேடோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? கீழே விழுது. ஏன் கீழே விழுது அப்படின்னா நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் படிச்சோமா? இதுல எக்ஸ் வந்து 0 ஆயிருக்கு, ஒய்ல கீழே போகுது, அதனால ஒய் ஆக்சஸ்ல விழுது. இது நம்ம 4ல வச்சு எக்ஸ்ல வச்சு பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு? என்னாச்சு? வரல. ஏன் வரல? எக்ஸ் ஆக்சஸ்ங்கும் போது ரைட் சைடுல விழும் நமக்கு டிராப் ஷேடோ. இதுல டிராப் ஷேடோ ஏன் விசிபிள் ஆகல? ஓகே. இப்போ உங்களுக்கு நல்ல விசிபிளா தெரியும். ஏன் விசிபிளா இருந்தா இப்போ நம்ம ஃபில் கலர் கொடுக்கல, பேக்ரவுண்ட் எம்டியா இருந்தது. எக்ஸ் ஆக்சஸ்னால ரைட் சைடுல போயிருக்கு. நமக்கு எங்க வேணும்? மேல வேணும். மேலனா எந்த ஆக்சஸ்? மேலனா எந்த ஆக்சஸ் வரும்? இது எக்ஸ், இங்க ஒய், மேலனா -y. சூப்பர். -y. இப்போ -4 மேல வந்துருச்சா? நம்ம எக்ஸ் வேண்டாம், நமக்கு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இந்த ஃப்ரேமை உள்ள வச்சிடலாமா? வச்சுட்டு சென்டர் அலைன், பாட்டம் அலைன் எங்க இருக்கு? ரைட் சைடு பாட்டம் அலைன். ஓகேவா? ஹோம் பட்டன் வந்தாச்சு. அடுத்து என்ன பட்டன் வரணும்? சர்ச் பட்டன். சர்ச் ரீல்ஸா நம்ம வந்து இதுல எடுத்துடலாம். சர்ச் ஐகான் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் அண்ட் ரீசைஸ். ஓகேவா? சர்ச் வந்தாச்சு. அடுத்து நம்மளோடது ரீல்ஸா. ரீல்ஸுக்கு ஐகான் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பரவாயில்லையே. எந்த மாதிரி ஐகான் வேணும் நமக்கு? ஃபில்டு வேணுமா அன்ஃபில்டு வேணுமா? அன்ஃபில்டு தான் வேணும். ஸோ ஃபர்ஸ்டே இருக்கு நம்மளோட அன்ஃபில்டு ஐகான். காப்பி பண்றோம், பிஎன்ஜியா காப்பி பண்றோம் அண்ட் நம்மளோட ஃப்ரேம் செலக்ட் பண்ணி உள்ள வச்சு ஸ்கேல் பண்ணி ரீசைஸ் பண்றோம். இது வந்து சென்டர் அலைன் ஆகணும். ஃப்ரேம்லயும் சென்டர், ஃப்ரேம்ல சென்டர். திக்னஸ் வந்து மாறும். இல்ல நம்மளுக்கு இதுக்கு ப்ரோ கேட்கும். இல்ல நீங்க வந்து உங்களோட ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி டிரா பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷார்ப் ஐகான் அண்ட் ப்ரொஃபைல் ஐகான் மட்டும் ரிமைனிங். ஷார்ப் ஐகான் இது எடுத்துக்கலாமா? அவுட்லைன் எல்லாமே அவுட்லைனோட இருக்குல்ல. அவுட்லைன் மட்டும் இருக்க மாதிரி ஏதாவது ஷார்ப் இருக்கா? மற்றதோட இதுதான் பெட்டரா இருக்கு. ஸோ இதே நம்ம எடுத்துக்கலாம். பிஎன்ஜி காப்பி பண்றோம், ஃப்ரேம் வரும், பேஸ்ட் பண்றோம், ரீசைஸ் பண்றோம். பட் இதுல ஒரு பிரச்சனை ஆகும். ஏன்னா ஃபில்டா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேஜ்ல இருக்கிறத டினோட் பண்ணும். நம்ம வந்து ஷாப்புக்கு வேற என்ன வைக்கலாம்? கார்ட் வைக்கலாமா? ஷாப் யூசருக்கு வந்து அது வந்து ஷாப்னு தெரியணும் நமக்கு. அது ஒரு பிளேஸா இருக்கலாம், என்ன மாதிரினாலும் நீங்க கொடுக்கலாம்.
நம்ம கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பேஜுக்கு போகும்போது அது ஃபில்டா கலர் மாறணும். அதனாலதான் ஏன்னா நமக்கு ஷாப்பை வந்து ஃபில்டாவே கொடுத்துட்டோம் அப்படின்னா யூசருக்கு அவங்க எந்த பேஜ்ல இருக்காங்கங்கிறது கன்ஃபியூஷன் வரும். ஓகே, லாஸ்ட் ஒன் வந்து ப்ரொஃபைல். அண்ட் சேம் ப்ரொஃபைலும் நம்மளுக்கு ஃபில்டா வேண்டாம், அவுட்லைன் மட்டும் இருக்க மாதிரி வரும். ஓகேவா? காப்பி எஸ்பிஎன்ஜி கொடுக்கும். உள்ள வந்து பேஸ்ட் அண்ட் ரீசைஸ். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிருக்கு. கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும், புரியுது. பட் நமக்கு இன்னைக்குதான் லாஸ்ட் டே, டைம் இல்ல. அதனாலதான் கொஞ்சம் வேகமா போறேன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த டிசைன்ஸ் தான். ஓகேவா? நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இமேஜ். நான் ஒண்ணு பண்ணலாம், நான் வந்து டிசைன்ஸ் இதை மட்டும் ஸ்கிப் பண்றேன், நீங்க பண்ணிடலாம். அது ஈஸி, ரொம்ப ஈஸி. மெயினான டாபிக் முதல்ல பார்த்துடலாமா? பார்த்துட்டு மீதி லாஸ்ட்ல டைம் இருந்தா டிசைன்ஸ் போமா? ஓகேவா எல்லாருக்கும்? ஓகேனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்க்ரோல் எஃபெக்ட் சொன்னோமா, ஃப்ரேமோட ஸ்க்ரோல் எஃபெக்ட் வந்து இதுக்கு கொடுக்கணும். வேற இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜுக்கு ப்ரோட்டோடைப் பண்ணும். ஓகே டன். முதல்ல ஸ்க்ரோல் எஃபெக்ட் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டோரி போட்டோன்னு என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரியை ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போமா, அந்த எஃபெக்டை இப்போ கொண்டு வர போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரோடையும் ஃபுல்லா செலக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நமக்கு எக்ஸாக்டா ஒரு ஃப்ரேம் வேணும். இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் வேணும். அந்த ஃப்ரேம் வந்து எப்படி போடுவோம், ஃப்ரேம் டூல் செலக்ட் பண்ணி உள்ள ஒன்று போட்டுட்டு வித் என்னது 430 430 நம்மளோட வித். எக்ஸாக்டா இங்க இருந்து தான் நம்மளோட ப்ரொஃபைல் சைஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, கரெக்டா இருக்கு. ஸோ ஃப்ரேம் வந்து இதுல இருக்கு. அது வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. என்ன பண்றோம், இந்த ப்ரொஃபைல் எல்லாம் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரேம் போட்டுக்கிறோம், ப்ரொஃபைல் தனியா வச்சிருக்கோம். இப்போ ஆல்ரெடி இருக்கிற இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், எல்லா ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேயர் கொடுக்குறேன். ஆட்டோ லேயர் கொடுத்துட்டு லாஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் பண்றேன். ஓகேவா? ஃபுல்லா டூப்ளிகேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு என்னோட இமேஜஸ் வந்து நம்மளோட வழக்கம் போல பிளகின்ஸ் போவோமா, டெக்ஸ்ட் நீங்க மேல டூல்ஸ்ல எடுப்பீங்க, ஒரு ரைட் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். பிளகின்ஸ்க்கு போய் டெக்ஸ்ட்ல போய் இதான் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, நம்ம இமேஜஸ் வந்து மாத்திக்கலாம். என்ன இமேஜ்னாலும் கொடுக்கலாம், நீங்க போட்டோ தான் இருக்கணும்னு இல்லை. இன்னொன்னு பார்த்துக்கோங்க, லெஃப்ட் சைட்ல வந்து எலிப்ஸ் செலக்ட் ஆயிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அன்னேபிள் டு இன்சர்ட்னு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இமேஜ் இன்சர்ட் ஆயிட்டு, இது இங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா குரூப் செலக்ட் ஆயிருக்கு. அப்போ நான் ஒரு இமேஜ் இது பண்ணும்போது போட்டோ couldn't be இன்சர்ட்னு வருது. ஏன் அப்படின்னா அந்த ரவுண்ட் எக்ஸாக்டா அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஷேப் செலக்ட் ஆயிட்டு இன்சர்ட் பண்றோம், ஷேப் செலக்ட் ஆயிட்டு இன்சர்ட் பண்றோம். ஓகேவா? ப்ரொஃபைல் போட்டோஸ் முடிஞ்சது. இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆட்டோ லேயர் போட்டனால ஒரு ஃப்ரேமா மாறிடும். ஸோ தனியா ஒரு ஃப்ரேம் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இதே மாதிரி உங்களோட ஸ்பீடா போயிட்டேன்னா ஓகே தானே, இத மாதிரி ஆட்டோ லேயர் போட்டுட்டு எனக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க டவுன் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன பண்ண போறோம்னு.
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செஞ்ச காட்டிடுவா சொல்லவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி உள்ள இருந்த எல்லா ப்ரொஃபைலையும் வெளியே எடுத்து வச்சிட்டோம். ஷிஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி எல்லா போட்டோஸையும் வெளியே எடுத்து வச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த போட்டோஸ் இருந்த பிளேஸ்ல ஒரு ஃப்ரேம் அதோட ஹைட் வித் வந்து நம்மளோட மெயின் ஃப்ரேம் அளவுக்கு வச்சுட்டு ஹைட் வந்து நம்ம போட்டோ அண்ட் நேம் இருக்குல்ல ப்ரொஃபைல் போட்டோ நேம் அந்த இது உள்ள ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு ஃப்ரேம் உள்ள போட்டு வச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரேமை இமேஜஸ் அண்ட் நேம்ஸ் இருந்ததுல அதை வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி எல்லா ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஓகேவா, ஆட்டோ லேஅவுட்னு இருக்கும். அதுல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோ லேஅவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்க இமேஜை டூப்ளிகேட் பண்ணோம். டூப்ளிகேட்டுக்கு என்ன ஆப்ஷன்? கண்ட்ரோல் டி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி மீதி இருக்க இமேஜஸ்க்குலாம் நம்ம வந்து இமேஜை மட்டும் நம்ம பிளக்இன் யூஸ் பண்ணி மாத்திக்கிட்டோம். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருந்தா சாட் செஷன்ல போடுங்க. ஆர் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணோம்னா கேளுங்க. இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணணுமா? ஆட்டோ லேஅவுட்ல உங்களுக்கு டவுட் வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற இமேஜஸை அப்படியே ஃபுல் செலக்ட் பண்ணிட்டு டிசைன்ல ஆட்டோ லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்துல இருக்க பிளஸ் கிளிக் பண்ணா போதும். இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கைஸ் ஒரு 45 இது முடிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இருந்த 4 இமேஜஸ் மட்டும்தான் ஆட்டோ லேஅவுட் பண்ணணுமா? ஏன்னா மொத்தமா 8 இமேஜஸ் பண்ணணுமா? நீங்க வந்து தனித்தனியா பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோ லேஅவுட் தேவையில்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன், ஆல்ரெடி வந்து ஒரு 4 இமேஜ் வச்சிருந்தோம்ல நம்ம தனித்தனியா. ஓகேவா, ஆல்ரெடி இப்படி நமக்கு வந்து 4 இமேஜ் இருந்தது கரெக்டா. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா இப்படி டூப்ளிகேட் பண்ணி நிறைய போட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து நிறைய வேலை. ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேஅவுட் போட்டேன். அப்போ நான் வந்து இதை மட்டும் உங்களுக்கு டூப்ளிகேட்டுக்கு வந்து கண்ட்ரோல் டி அமுக்குனேன்னா எனக்கு 2 கிளிக்ல வந்து எத்தனை நாளும் கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தனித்தனியா இப்படி இமேஜை டூப்ளிகேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கைஸ் கேட்டுக்கோங்க, இப்படி தனித்தனியா இமேஜஸை டூப்ளிகேட் பண்ணியிருந்தா ஆட்டோ லேஅவுட் போட வேண்டாம். நான் எனக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஆட்டோ லேஅவுட் போட்டேன். நீங்க தனித்தனியா டூப்ளிகேட் பண்ணியிருந்தா இப்படி கிளிக் பண்ணி கண்ட்ரோல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிருங்க, இதுல ஃப்ரேம் செலெக்ஷன் இருக்கும். ஓகேவா, ஃப்ரேம் செலெக்ஷன்னா ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணது எல்லாம் ஒரு ஃப்ரேம்குள்ள வந்துடும். நீங்க ஒண்ணு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஃப்ரேம் செலெக்ஷன் போடலாம். ஆர் நீங்களா ஒரு ஃப்ரேமை எடுத்து இதுக்கு பின்னாடி வரைஞ்சிடலாம். எல்லாமே சேம் தான். ஓகேவா, ஃப்ரேம் செலெக்ஷன் பண்ணலாம்.
ஆட்டோ லேஅவுட் போடலாம் ஆர் நீங்க ஒரு ஃப்ரேம் வரையலாம். நவீன் டவுட் கிளியரா? நான் எனக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஆட்டோ லேஅவுட் போட்டேன். ஓகேக்கா. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு தடவை இது பண்றேன். இது வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இருந்த இமேஜஸ். இந்த இமேஜஸை ஃபுல்லா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் கொண்டு வரணும். நம்ம வந்து இந்த இதில் ஃபிட் ஆகுற மாதிரி கம்மியான ப்ரொஃபைல் தான் வச்சிருந்தோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணா நமக்கு கண்ணுக்கு தெரியாம இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமும் நிறைய இமேஜஸ் இருக்கும் இல்லையா? அதனால ஒன்று என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா ஒன்று ஒன்றா எடுத்து அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு ஃபுல்லா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுக்கலாம், ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம நார்மலா ஃப்ரேம் வரைவோம்ல அத மாதிரி எடுத்து கிளிக் பண்ணி கிளிக் அண்ட் டிராக்ல ஃப்ரேம் வரையலாம். ஓகேவா? இல்ல எனக்கு வந்து தனித்தனியா ஒரு ப்ரொஃபைலா டூப்ளிகேட் பண்றது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து மினிமம் 2 இதாவது ஒரே மாதிரி இருக்கணும். இதுல போயிட்டு நீங்க ரைட் சைட்ல ஆட்டோ லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்துரும். தென் லாஸ்ட் உங்களுக்கு எதை வந்து டூப்ளிகேட் பண்ணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி Ctrl+D ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை தடவை Ctrl+D ப்ரெஸ் பண்ணீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து டூப்ளிகேட் ஆகி வந்துடும். ஓகேவா? முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிருங்க. இல்ல ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க முடிச்சுட்டு சொல்லுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ரொம்ப குழப்பம். முடிச்சுட்டு பொறுமையாவே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஒருத்தர் முடிச்சாச்சு, 2 பேர். ஓகே கைஸ், அப்போ முடிச்சிட்டீங்கல்ல, நெக்ஸ்ட் ஒன் போலாமா கைஸ்? யாருக்காவது வெயிட் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அடுத்து பண்றது உங்களுக்கு குழப்பம், கண்டிப்பா குழப்பம். ஓகே, யாருக்கும் இல்லை. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த ஃப்ரேம் வந்து எந்த சைடுல வந்து ஸ்க்ரோல் பண்ணா மூவ் ஆகும்? ஹரிசான்டலா தானே ஸ்க்ரோல் பண்றோம், லைக் லெஃப்ட் டு ரைட் தானே ஸ்க்ரோல் பண்றோம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரோட்டோடைப்புக்கு ஸ்விட்ச் பண்ணுவோமா, ப்ரோட்டோடைப் மோட். இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப் மோட் போயிட்டு அதுல உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பிஹேவியர் அப்படின்னு ரைட் சைட்ல ஒன்று இருக்கும். என்ன பண்ணுங்க, என் கூட பண்ணுங்க. நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிற ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப் மோட் டிசைன் பக்கத்துல இருக்க ப்ரோட்டோடைப் மோட் ஸ்விட்ச் ஆகி ஸ்க்ரோல் பிஹேவியர்னு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு கீழே ஸ்க்ரோல் பிஹேவியர்னு ஒன்று இருக்கும். அதுல ஓவர்ஃப்ளோ நோ ஸ்க்ரோலிங்ல இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா நோ ஸ்க்ரோலிங்கை கிளிக் பண்ணி என்ன டைரக்ஷன்ல வேணும் நமக்கு ஸ்க்ரோலிங்? ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் வேணும். ஹரிசாண்டல் கிளிக் பண்ண போறோம். ஓகே ரைட், முடிச்சாச்சா? ஓகே, ஒருத்தர் முடிச்சாச்சு, 2 பேர். இனிமே பண்ணல, நம்ம ஆல்ரெடி எப்பவும் ப்ரோட்டோடைப் பண்ணுவோம்ல அந்த மோடுக்கு ஸ்விட்ச் ஆகி ஸ்க்ரோல் பிஹேவியர்ல ஓவர்ஃப்ளோவை நோ ஸ்க்ரோலிங்னு இருந்ததை ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங்க்கு மாத்திட்டோம். தென் என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆல்ரெடி உள்ள ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தோமா அந்த ஃப்ரேமையும் சேம் ஓவர்ஃப்ளோ கிளிக் பண்ணி ஹரிசாண்டல் எதுக்கு மாத்திட்டு நம்ம இப்போ புதுசா பண்ண ஃப்ரேமை அந்த ஃப்ரேம்குள்ள இன்சர்ட் பண்ணும். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஆர் என்ன பண்ணிருங்க, உள்ள இருக்க ஃப்ரேமை வெளியே கொண்டு வந்துட்டு இந்த ஃப்ரேமை நம்மளோட உள்ள இன்சர்ட் பண்ணோம்ல
அந்த ஃப்ரேம்க்குள்ள ஆட் பண்ணணும். நமக்கு சைஸ் பத்தல, ஸோ என்ன பண்றேன், ஃப்ரேமோட ஹைட்டை லைட்டா பெருசாக்கிக்கலாம். அண்ட் நம்மளோட பழைய ஃப்ரேமை திரும்ப நம்ம மெயின் ஃப்ரேம்குள்ள வைக்கிறோம். வச்சுட்டு கரெக்டா பொசிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை வியூ பண்ணி பார்ப்போமா எப்படி வருதுன்னு. தெரியுதா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்க்ரோல் எஃபெக்ட் வந்திருக்கா? உங்க மவுஸை வச்சு ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களால ஸ்க்ரோல் பண்ண முடியுது. இவ்வளவுதான் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட். நான் உங்களுக்கு வந்து திரும்ப சொல்றேன். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ள நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தோம். ஓகேவா? அந்த ஃப்ரேம்ல வந்து ப்ரோட்டோடைப் போய் அதோட ஸ்க்ரோல் பிஹேவியரை ஹரிசாண்டலா மாத்துறோம். மாத்திட்டு உள்ள நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ஃப்ரேம்ல இந்த ஃப்ரேமை ஃபிட் பண்ணணும். ஓகேவா? அதனால என்ன பண்றோம், உள்ள இருக்கிற ஃப்ரேமை வெளியே எடுத்துட்டு இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிற ஃப்ரேமை போய் உள்ள ஃபிட் பண்றோம். நீங்க உள்ள வச்ச பிறகு ஃப்ரேம்னு காட்டாது. அப்படி காட்டுச்சுன்னா நீங்க ஒழுங்கா வைக்கலன்னு அர்த்தம். வச்சுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டா ரீசைஸ் பண்றோம். ஃப்ரேமோட சைஸ் குட்டியா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே இருக்க ஃப்ரேமை டிராக் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆல்ரெடி இருந்த பொசிஷனுக்கு அந்த ஃப்ரேமை கொண்டு போய் வச்சிடும். இப்போ நீங்க வந்து நம்ம நார்மலா பண்ணுவோம்ல ப்ரிவியூவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரோல் பண்ண முடியும். இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? அண்ட் இன்னொன்று நோட் பண்ணுங்க, நம்ம டிராப் ஷேடோ கொடுத்தோம்ல, சேம் அதே மாதிரி இங்கே ஒரு டிராப் ஷேடோ இருக்கு. நம்ம எஃபெக்ட்ல போய் நம்மளோட ஃப்ரேமுக்கு டிராப் ஷேடோ கொடுத்துடலாம். அந்த ஃப்ரேம் வந்து ஃபில் ஆயிருக்காது, அதனால டிராப் ஷேடோ வந்திருக்காது. வந்துருச்சு. ஓகே. டிராப் ஷேடோ ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதா, இது டிஃபால்ட் ஸ்ட்ரென்த். நம்ம அதுல போய் எவ்வளவு பிளர் இது பண்றோமோ அதோட ஸ்ட்ரென்த் மாறும். அண்ட் இதுல உங்களோட ஒப்பாசிட்டி தெரியுதா? ஒப்பாசிட்டி தான் அது எவ்வளோ டார்க்கா வரணும், கலர் என்ன கலர்ல டிராப் ஷேடோ வரணும், அதுக்குள்ளது. நம்ம முடிச்சாச்சு. இது வரைக்கும் முடிச்சிட்டிங்களா? டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்? எத்தனை தடவைனாலும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க வந்து டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட்? ஓகே. இது வரைக்கும் முடிச்சிட்டீங்கல்ல? பக்கா 2 பேர் முடிச்சதுக்குள்ள. சூப்பர். நான் இதுதான் முடிக்கலாமா? லேட் ஆயிட்டு. 10 மினிட்ஸ் தான் இருக்குல்ல? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட லாகின் பேஜை இன்ஸ்டா ஹோம் பேஜுக்கு ப்ரோட்டோடைப் பண்ண போறோம். நம்மளுக்கு தான் ஆல்ரெடி ப்ரோட்டோடைப் பண்ண தெரியுமே. நம்ம அந்த ஐகான்ஸுக்குலாம் ஃபில்ட் அண்ட் அன்ஃபில்டுக்கு கிளிக் வச்சோம்ல, சேம் வேற எந்த இதுவுமே பண்ணல, அதுதான் பண்ண போறோம். ப்ரோட்டோடைப் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கலாம். எதை கிளிக் பண்ணா நம்ம ஹோம் பேஜ் வரணும்? லாகின் பட்டனை கிளிக் பண்ணா. அப்போ அந்த லாகின் ஃப்ரேமை கிளிக் பண்ணி இது பண்ணோம்னா ஆன் கிளிக் இன்ஸ்டன்ட்ல இருக்கணும். ஓகேவா? இது பண்ணா வந்துடும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டா லாகின் பேஜை கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ப்ரிவியூ பண்ணி லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். நம்ம இன்ஸ்டாவோட லாகின் பேஜ் டிசைன் பண்ணியிருக்கோம், ஹோம் பேஜ் டிசைன் பண்ணியிருக்கோம்.
அதை வந்து கிளிக் பண்றதுக்கு ப்ரோட்டோடைப் பண்ணியாச்சு, ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்க, ஃப்ரீ டைம்ல இதை செஞ்சு பாருங்க. இந்த போஸ்டோட டெம்ப்ளேட் மட்டும் ஃபில் பண்ணிட்டு நம்ம எப்படி நம்ம வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் பண்ணோமோ சேம் அதே தான் நம்மளோட போஸ்ட் எல்லாம் ஃபீல்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம்ல, சேம் அதே தான். என்ன பண்ணுவோம்னா இந்த டோட்டலா எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேம்குள்ள போட்டுட்டு நம்ம இதெல்லாம் வெளியே தனியா எடுத்து இன்னொரு ஃப்ரேம்ல போட்டு என்னெல்லாம் கண்டென்ட் வேணுமோ அது ஃபுல்லா கீழே வரைக்கும் காப்பி பண்ணிட்டு திரும்ப இந்த ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வந்து வச்சோம்னா முடிஞ்சது. ஓகேவா, பக்காவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம அங்க எப்படி ஸ்க்ரோலிங்க வந்து ஹரிசாண்டல் வச்சோமோ இதை வந்து வெர்டிக்கல் வைக்கணும். ஏன் 2 ஃப்ரேமா போடுறோங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரேம்ல நம்மளோட டோட்டல் கண்டென்ட் இருக்கும், இன்னொரு ஃப்ரேம்ல அது என்ன வித்துக்கு வேணுமோ அந்த வித்ல வந்து அது கட் ஆகும். தெரியுதா? நம்மளோட குட்டி ஃப்ரேம் வந்து இந்த வித்ல வந்து அந்த பெரிய ஃப்ரேமை கட் பண்ணிருச்சு, அதனாலதான் நம்மளால ஸ்க்ரோல் பண்ண முடியுது. நம்ம ஃப்ரேமோட வித்தே அந்த சைஸ்னா நம்மளால ஸ்க்ரோல் பண்ண முடியுமா? எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஸ்க்ரோல் பண்ண வேண்டிய எஃபெக்ட். ஓகேவா? இது நம்மளோட டோட்டல் கண்டென்ட் அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரோல் பண்ணும் போது இந்த ஸ்கேல் வந்து இந்த சைடுல மூவ் ஆகுமா, அப்போ வந்து டோட்டல் கண்டென்ட்ல இந்த சைடு மட்டும் விசிபிள் ஆகும். கரெக்டா? இந்த கண்டென்ட் வந்து மூவ் ஆயிடும். இது எனக்கு வந்து டோட்டல் கண்டென்ட்டும் இதுதான், ஸ்க்ரீனும் அதே சைஸ் அப்படின்னா என்னால ஸ்க்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்றோம், அதை கட் பண்றதுக்காக பின்னாடி உள்ள ஃப்ரேமை, அதாவது மெயின் ஃப்ரேமை குட்டி சைஸ்ல போடுறோம். ஸோ இந்த செகண்ட் ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்குள்ள வந்து ஸ்க்ரோல் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸடாவே இருக்கும், செகண்ட் ஃப்ரேம் வந்து நம்ம எந்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பண்றோம்னா ஹரிசாண்டல் ஸ்க்ரோலுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும், கண்டென்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும். புரிஞ்சுதா? வெர்டிக்கலும் அதே தான். நம்மளுக்கு இங்க இருக்கா வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அந்த போஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய ஃப்ரேம்குள்ள நீளமா ஒரு ஃப்ரேம்குள்ள போட்டுட்டு கீழே நீங்க எத்தனை போஸ்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த சைஸ்ல எக்ஸாக்டா நம்மளோட அந்த நம்மளோட ப்ரொஃபைல் போட்டோ அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்ட் இந்த ஹைட்டுக்கு நம்மளோட பாட்டம் பட்டன்ஸ் இருக்குல்ல அது மேல உள்ள ஹைட்டுக்கு ஒரு ஃப்ரேமை மட்டும் உள்ள ஆட் பண்ணிட்டு நம்மளோட பெருசா பண்ணிருக்கோம்ல நிறைய போஸ்ட் அதை உள்ள ஆட் பண்ணிட்டு 2 ஃப்ரேமுக்கும் வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு, எல்லா ஸ்க்ரோலிங்கும் ரெடி பண்ணி ஹோம் பேஜ் பக்காவா ரெடி ஆயிடும். ஓகேவா? இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய டிசைன் பண்ணுங்க. பண்ணதான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். நம்ம வந்து வெறும் ஆன் டேப் மட்டும்தான் ப்ரோட்டோடைப் பார்த்துருக்கோம். ப்ரோட்டோடைப்பிங்ல நிறைய இருக்கு, அனிமேஷன் பண்றது இருக்கு, எல்லாமே இருக்கு. அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து முக்கியமான விஷயம் கைஸ், இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுக்கு ஏதாவது இது டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இந்த டிசைன் ஃபைலை ஷேர் பண்ணணும்னு சொல்ல போறேன். என்ன பண்ணணும்னா உங்க டிசைன் ஃபைல்ல நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸே பார்த்துருப்போம், பட்டன்ஸ் பார்க்கும்போதே மேல ரைட் டாப்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகமா இல்லைன்னா எழுதினாலும் வச்சுக்கோங்க. மேல ஆறு நீங்க உங்க ஃபிக்மா ஃபைல்ல ஒரு டெக்ஸ்ட் இது போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப்ல ரைட்ல ஷேர்னு ஒரு ஐகான் இருக்கும், ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் பட்டன், ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி ஓகேவா, இதுல என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் கொடுக்க போறோம். ஆக்சஸ்க்கு வந்து அவங்க மெயில் ஐடி நம்பர் ஏதாவது கொடுப்பாங்க, அது அவங்களோட மெயில் ஐடி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருதா, SPR@gmail, இது என்னோட மெயில் ஐடி, இது ஏன் ஓகே வேற மெயில் ஐடி கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கேன் எடிட்டா கேன் வியூவான்னு இருக்கும். உங்களுக்கு அவங்க என்ன உங்களுக்கு பார்த்தா போதும், நீங்க எங்களுக்கு வியூ ஆப்ஷன்ல வச்சு அனுப்புங்க ஆர் எடிட் ஆப்ஷன்ல வச்சு அனுப்புங்கன்னு கேட்டா நீங்க இங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ரைட் சைட்ல டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணணும். ரைட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை நான் திரும்ப சொல்லணுமா? பண்ணிட்டு நீங்க வந்து இன்வைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயில் போயிடும், இல்லைன்னா நீங்க காப்பி லிங்க் பண்ணிக்கலாம்.
ஆனா காப்பி லிங்க் பண்ணா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அவங்களுக்கு வந்து வெறும் வியூக்கு மட்டும்தான் ஆக்சஸ் போகும். அதுக்கப்புறம் நீங்க இந்த நம்ம ப்ரொஃபைல் தெரியுதுல, அந்த ப்ரொஃபைல்ல போய் அவங்களுக்கு கேன் எடிட்னு ஆக்சஸ் கொடுக்கணும். திரும்ப சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி அவங்க கொடுக்குற மெயில் இன்வைட் எனக்கு ஆல்ரெடி சென்ட் ஆயிருக்கு தெரியுதா? ஓகேவா? இதுல போய் அவங்க கொடுக்குற மெயில் ஐடியா போடுவீங்க. மெயில் ஐடி போட்ட பிறகு ரைட் சைடுல ஒரு டிராப் டவுன் வந்து அப்பியர் ஆகும். கேன் எடிட் ஆர் கேன் வியூ. இதுல அவங்க என்ன ஆப்ஷன் கேட்காங்களோ அதை கொடுத்துட்டு இன்வைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் போயிடும். இல்லைன்னா இந்த ஃபைலை ஷேர் பண்ண போறீங்கன்னா காப்பி லிங்க் கொடுங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வியூ ஆப்ஷனும் கொடுக்கணும், எடிட் ஆப்ஷனும் கொடுக்கணும். திஸ் இஸ் த பெட்டர் ஆப்ஷன். மெயில் கிளிக் பண்ணி இது கொடுத்துட்டு இன்வைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு மெயில்ல போய் அக்செப்ட் பண்ணி காட்டுறேன். அப்டேட்ஸ்ல இருக்கு சிக்மா தெரியுதா உங்களுக்கு? என் நேம் போட்டு ஹாஸ் இன்வைட்டட், இதுல வந்து வியூ பண்றதுக்கு இன்வைட் கொடுத்துருக்காங்கன்னு வருது. நான் சிக்மா ஓபன் பண்றேன். அது வந்து நீங்க பார்க்க வேணாம், அவங்க சென்ட் பண்றவங்க எங்க கம்பெனி சைட்ல இருந்து தான் பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு எப்படி ஆக்சஸ் மாத்துறதுன்னு மட்டும் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இந்த பேஜுக்குள்ள நான் வந்துட்டேன். இது வந்து நான் கிரியேட் பண்ண பேஜ் கிடையாது. எனக்கு இதுல வந்து எடிட் ஆக்சஸோட கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கு இப்படி இருக்கு. இது நான் ஓனர் கிடையாது. இப்போ நம்மளோட சிக்மா ஃபைலுக்கு வரும். சிக்மா ஃபைல்ல உங்களுக்கு தெரியுதா? இது நான் கிடையாது, ப்ரொஃபைல் போட்டோ இருக்கிறது தான் நான். சைட்ல இருக்கிறது நான் இன்வைட் பண்ண வேற ஒரு அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன். எனக்கு எடிட் ஆப்ஷன் வேண்டாம், அவங்க வியூ பண்ணா மட்டும் போதும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, உங்க ப்ரொஃபைலுக்கு கீழே ஒரு டிராப் டவுன் ஐகான் தெரியும், அதை கிளிக் பண்ணி சாரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணோம்ல, ஷேர் ஆப்ஷனுக்கே போய் இதுல உங்களுக்கு யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்குன்னு, யாரெல்லாம் பார்த்துருக்காங்கதும் உங்களுக்கு இந்த சைட்லேயே வந்துடும். அதுல கேன் எடிட்டர் இது பண்ணி வியூக்கு மாத்திட்டா இப்போ நம்ம போய் அந்த அக்கௌண்ட்ல பார்ப்போம். ரிஃப்ரெஷ் ஆகுது. தெரியுதா? என்னால வந்து எடிட் பண்ண முடியாது. நான் வந்து எத்தனை தடவைனாலும் கிளிக் பண்ணாலும் என்னெல்லாம் டைப் பண்ணாலும் கீபோர்ட்ல வரல. மேல ஆஸ்க் டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்வஸ்ட் வரும். என் மெயின் அக்கௌண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் வருதா? இதை வந்து ஓனர், அந்த ஃபைலோட ஓனர் தான் அக்செப்ட் ஆர் டினை பண்ணுவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஷேர் பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருந்தா கேளுங்க, ஆர் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு லீவ் ஆயிக்கலாம். இதாங்க இது உங்களோட லாஸ்ட் கிளாஸ். நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிசைனிங் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்க அது எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு லீவ் ஆயிக்கலாம். 8 நாள் வச்சுக்கிய. Please do fill the form and leave. அந்த ஸ்க்ரோலிங் மட்டும் கொஞ்சம் சரியாக மாட்டேங்குது. அதுக்கு இதெல்லாம் சொல்றேன், ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. ஸ்க்ரோல் ஆகலையா? நீங்க அப்ப என்ன செக் பண்ணணும்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க இந்த மாதிரி ஃப்ரேம் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா, நீங்க லெஃப்ட் சைட்ல லேயர்ஸ்ல வந்து உங்க நேமுக்கு கிட்ட அந்த ஃப்ரேம் ஐகான் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு போயிடும். ஸ்க்ரோல் உங்களுக்கு ஆகாம இருக்கிறதுக்கு 2 ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று,
நம்ம உள்ள இருக்குல்ல 2 ஃப்ரேம் இருக்கு இந்த ஃப்ரேமுக்குள்ளே. உள்ள இருக்கிற ஃப்ரேம்ல வந்து புரோட்டோடைப்ல ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் எனேபிள் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அண்ட் பேஸ் ஃப்ரேம் இருக்குல்ல அந்த ஃப்ரேம்லயும் ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் இருக்கான்னு பார்க்கணும். 2 ஃப்ரேம்லயும் இருந்தாதான் நம்மளுக்கு ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமானது, நம்மளோட இமேஜஸ் இருக்கிற ஃப்ரேம் வந்து மெயின் ஃப்ரேம்குள்ள இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணலாம், யாரு டவுட் கேட்டீங்க இப்போ? இல்லக்கா இப்போ ஸ்க்ரோல் ஆகுதுக்கா. அந்த பேஸ் ஃப்ரேம் ஆகுதா? வந்து ஓகே சொல்லுங்க. பேஸ் ஃப்ரேம் வந்து இந்த பேஸ் ஃப்ரேம் வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் நான் வைக்காம விட்டுட்டேன். ஓகே 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 டன். நம்ம அவ்வளவுதான். இமேஜ் வச்சிருக்க ஃப்ரேம் வந்து கீழே இருக்கணும், பேஸ் ஃப்ரேம் மேல இருக்கணும். ஆமா, அதாவது மேல பேஸ் ஃப்ரேமுக்குள்ளதான் நம்ம இமேஜ் எல்லாம் வச்சிருக்க ஃப்ரேம் இருக்கணும். ஸோ மேல இருக்கிறது தான் பேஸா, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து உள்ள ஃப்ரேம். ஓகேக்கா. டாப் ஃப்ரேம் வந்து பேஸ் ஃப்ரேம் தான் டாப் ஃப்ரேமா இருக்கும். இதை நம்ம ஃபுல் வியூ போட்டு பார்த்துட்டு போயிடுவோமா? ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல. டிவைஸ் வந்து 15 ப்ரோக்கு பண்ணுமா? 15 ப்ரோ செலக்ட் பண்ணி நான் வந்து மெயின் ப்ரிவியூ கொடுத்தோம்ல அதுல ப்ரெசென்ட் கொடுக்குறேன். வந்துருச்சா நம்ம டிசைன்? ஃப்ரேம் அதோட பெருசா இருக்கு. ஓகே, லாகின் பண்றோம். லாகின் ஆயிடுச்சு. ஸ்க்ரோல் பண்றோம். உங்களுக்கு தெரியுதா நம்மளோடது வந்து ஆல்ரெடி இருக்கு. இந்த டிவைஸ் சைஸோட பெருசுனால ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேவா? ஹார்ட் கிளிக் பண்றோம், ஹார்ட் இதாகுது. புக் மார்க் பண்றோம், புக் மார்க்கும் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ கைஸ். நீங்க ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிட்டு லீவ் வைக்கோங்க. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூ.